முன்னாள் தமிழக முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் குளிர்சாதன வசதி இல்லாமல் உறங்க மாட்டார் என்று திமுக எம்பி திருச்சி சிவா சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மட்டுமின்றி அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் தங்களது கடும் கண்டனத்தை தெரிவித்து உள்ளன. தமிழக மக்களால் பெருந்தலைவர் என அழைக்கப்படும் முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய திமுக எம்பி திருச்சி சிவாவிற்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் வலுத்து வருகின்றன. ஏற்கனவே காங்கிரஸ் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கும் நிலையில் அதிமுகவும் தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. அக்கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை சுவிஸ் வங்கியில் பணம் வைத்துள்ளார் என காமராஜரை அன்று அவதூறாக பேசிய அதே திமுகவினர் தற்போது திருச்சி சிவாவை வைத்து காமராஜரை இழிவுபடுத்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார். இப்படிப்பட்ட திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளீர்களே என்று காங்கிரஸ் கட்சியை பார்த்து அவர் காட்டமாக கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். காமராஜர் உயிரோடு இல்லை என்பதால் திருச்சி சிவா எதையோ பேசி வருகிறார் என்றும், திமுகவிற்கு ஓட்டு போடுவதும் திருடர்களை வீட்டுக்கு அழைப்பதும் ஒன்றுதான் என்று பேசியவர் காமராஜர் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். கருணாநிதியிடம் சென்று நாட்டை காப்பாற்றுங்கள் என்று காமராஜர் சொன்னாரா, எங்கே அப்படி சொன்னார் என்று கேள்வி எழுப்பிய சீமான் காமராஜரை கடுமையாக விமர்சனம் செய்தவர்தான் கருணாநிதி என்றும் திருச்சி சிவாவிற்கு காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். இதேபோல் திருச்சி சிவாவிற்கு தாவேகாவும் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. தாவேகா சார்பில் அதன் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் வெளியிட்டுள்ள பதிவில், காமராஜர் நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கருணாநிதியிடம் கெஞ்சியது போன்ற பொய்யான தோற்றத்தை கட்டமைக்க முயன்றுள்ளீர்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தான் சொல்லும் எல்லாவற்றையும் மக்கள் நம்புவார்கள் என்ற நினைப்பில் திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா கற்பனையான கட்டுக்கதைகளை இட்டுக்கட்டி பரப்புகிறார் என்று கண்டித்துள்ள அவர், தாங்கள் கொள்கை தலைவர்களில் ஒருவரான காமராஜர் மீது அவதூறு பரப்பப்படும் பொழுது தாங்கள் கொள்கை தலைவர்களில் ஒருவரான காமராஜர் மீது அவதூறாக பரப்பப்படும் இது போன்ற பொய் பிரச்சாரத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.